Taste the Daily. ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தி கடலூர் பெரியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை பாளையங்கோட்டையில் ஐடி ஊழியர் கவினை ஆணவ படுகொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கவும் கவினுக்கு நீதி கேட்டும் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஆணவ படுகொலைகளை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெரிய நெற்குணத்தில் புதிய பேருந்து நிழற்குடை திறப்பு விழா நடைபெற்றது. பேருந்து நிழற்குடை அமைக்க தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நிழற்குடையையும் திறந்து வைத்து இனிப்புகளையும் வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற அந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 84 மற்றும் 86வது வார்டுகளில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்பு நகர், ரோஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாக்கடை வசதி, சாலை வசதி உள்ளிட்டவை இல்லை என பலமுறை புகார் அளித்ததாக மக்கள் தெரிவித்தனர். ஆனால் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாக்கடை வசதிகள் கிடையாது, அடிப்படை வசதி எதுவுமே இல்லை, குடிநீர் கிடையாது, அதே போல் சாலை வசதிகள் கிடையாது, குப்பை சரியான முறையில் எடுத்து செல்வது கிடையாது, சுகாதாரமற்ற முறையில் இருக்கிறோம். அதே மாதிரி அங்கே வாய்க்கால் மண் எடுத்து தங்க எடுக்கிறோங்கிற ஒரு மாஃபியா கும்பல் பல வருடங்களாக அங்கே அமைஞ்சு ரசாயனம் ஊற்றி நெருப்பிட்டு வானளவுக்கு புகை வருது. B1 காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் அளித்து CSR காப்பி வாங்கி வைத்து 3 வருஷம் ஆச்சு. இதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை.